வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி, வடை ரெசிபி. இது இன்ஸ்டன்ட் வடை, 2 உருளைக்கிழங்கு வச்சு உடனடியாக செய்யக்கூடியதான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 2 நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மசிச்சு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே ஒரே மாதிரி பருப்பு போட்டு ஊற வச்சு செய்வோம். இதுக்கு அப்படி அவசியமே கிடையாது. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மல்லி இலை, கருவேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துக்கோங்க பொடிப்பொடியாக நறுக்கி. சேர்த்துட்டு முதல்ல தண்ணி ஊற்றவே கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கைகள்லேயே நல்லா மசிச்சு கொடுத்துடுங்க. இதுக்கு தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டால் மட்டும் லேசாக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இது எனக்கு தண்ணி தேவைப்படலை. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம எப்பொழுதுமே நம்ம உளுந்த வடை போடுற மாதிரியே வடைகளாக தட்டிட வேண்டியது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம பருப்பு ஊற வைக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம உடனடியாக நம்ம செஞ்சிடலாம். இது நல்லா உள்ளே நல்லா மொறுன்னு சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடு ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும். எண்ணெய் அதிக அளவு காய்ச்சல் இருக்கக்கூடாது. அதே நேரம் குறைஞ்ச தீயாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரித்து எடுங்க. நல்லா ஓரளவுக்கு வெந்த உடனே திருப்பி விடுங்க. நல்லா கலர் மாதிரி செவந்து வரட்டும். இது நல்லா மொறுன்னு இருக்கும். இது ஒரு 2-3 மணி நேரம் ஆனாலுமே அப்படியே தான் இருக்கும் மொறுப்பு தன்மை. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் சொன்னால் தான் உருளைக்கிழங்கு வடைன்னு தெரியும். இல்லாட்டி தெரியவே தெரியாது. நார்மல் நம்ம உளுந்த வடை மாதிரி தான் பொசுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாறி செவந்த உடனே எடுத்துடுங்க. டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் மாறி செவந்து வந்துடுச்சு. எடுத்துடுங்க. இந்த அளவு கலர் மாறி வந்தால் போதும். இதே போலயே எல்லா வடைகளையும் பொரித்து எடுத்துடுங்க. அருமையான உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.